முதன்மை செய்திகள் 50 செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். 18 ஆண்டுகால ஐபிஎல் வரலாற்றில் முதல் முறையாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியை 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி வாகை சூடியது. ஆட்ட நாயகன் விருது பெங்களூரு அணி வீரர் குருணல் பாண்டியாவுக்கும், தொடர் நாயகன் விருது மும்பை அணி வீரர் சூரியகுமார் யாதவுக்கும் வழங்கப்பட்டது. Will be mighty thrilled simply because he's been there right through the way. 18 ஆண்டுகால கனவு நனவாகி உள்ளதால் கர்நாடகா, ஆந்திரா, தமிழகத்தில் உள்ள ஆர்சிபி ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரவாரத்துடன் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். ஐபிஎல் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற பெங்களூரு அணிக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பல ஆண்டுகளாக இந்த கனவை சுமந்து வந்த கோலிக்கே கிரீடம் பொருந்தும் எனவும் அவர் கூறியுள்ளார். கர்நாடகா முதல்வர் சித்தராமையா தனது பதிவில் இந்த வெற்றி கர்நாடகாவுக்கு மேலும் பெருமை சேர்ப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை தமிழ்நாட்டு அரசுக்கு வழங்கும் சட்ட திருத்தங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. தனது மனுவில் தமிழ்நாடு அரசு இந்த வழக்கில் உயர்நீதிமன்ற அமர்வு தேவையற்ற அவசரத்தை காட்டியதாக குறிப்பிட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கி நேர கட்டுப்பாடு விதித்து தமிழக அரசு பிறப்பித்த விதிமுறைகள் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்த தமிழக அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த விதிமுறைகளை அமல்படுத்தியது. இதனை எதிர்த்த ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் வழக்கு தொடர்ந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் விதிமுறைகள் செல்லும் என நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஞானசேகரன் விவகாரத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு என்ன தொடர்பு, எதற்காக திமுக தலைவர்கள் பதற்றம் அடைகிறார்கள் என்பது உள்ளிட்ட பல கேள்விகளை அண்ணாமலை எழுப்பினார். எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலியில் ஞானசேகரனுக்கு காவல் அதிகாரி உதவியதாக குற்றம் சாட்டினார். ஆதாரங்களை அளிக்க ஞானசேகரனை விடுவித்தீர்களா என கேள்வி எழுப்பிய அண்ணாமலை, இதற்கு பதிலளிக்கும் கடமை தமிழக முதல்வருக்கு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலை தன் மீது வைத்துள்ளது என்ன குற்றச்சாட்டு என தனக்கு தெரியவில்லை எனவும், அண்ணாமலைக்கும் அது தெரியுமா என்பது தெரியவில்லை எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். மாவட்ட செயலராக உள்ள தன்னிடம் தினமும் 10 முதல் 15 வட்ட செயலாளர்கள் பேசுவார்கள் எனவும், அதில் ஒருவர் பேசியதாக தன்னை விசாரிக்க வேண்டும் என கூறுவது என்ன குற்றச்சாட்டு என்று தெரியவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தேமுதிக வர வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை ஓமந்தூராரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியா கூட்டணியில் தேமுதிகவை வரவேற்க காத்திருக்கிறோம் என தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி எஃகு கோட்டை போல் வலிமையாக உள்ளதாகவும் அதனை சிதைக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம்பெற உள்ளதா என அரசியல் வட்டாரங்களில் கேள்விகள் எழுந்துள்ளன. திமுக பொதுக்குழுவில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு பிரேமலதா விஜயகாந்த் புகழாரம் சூட்டியுள்ளார். இதனால் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைகிறதா என கேள்வி எழுந்துள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணையுமானால் அதனை வரவேற்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். அதேவேளையில் இது பற்றி முதல்வர்தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த திருமாவளவன், பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் இருப்பது தற்காலிக பிரச்சினை என்று கருதுவதாகவும் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் சட்ட திருத்தத்திற்கு நீதிமன்றத்திற்கு சென்று விடுவோம் என அஞ்சி ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கலாம் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாளையொட்டி முதல்வர் ஸ்டாலின் அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். முன்னதாக பேட்டியளித்த அவர், மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதே கருணாநிதி பிறந்தநாள் செய்தி எனவும் அவர் தெரிவித்தார். அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் இல்லை என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்கு தனித்த பேட்டியளித்த அவர், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கட்டண உயர்வு கோரி நீதிமன்றத்தை நாடி உள்ளதாகவும், இந்த விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். சர்ச்சைகளுக்கு மத்தியில் நடிகர் கமல்ஹாசன் கர்நாடகா திரைப்பட வர்த்தக சபைக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் தனது வார்த்தைகள் தவறான முறையில் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். கர்நாடகா மக்கள் மற்றும் அவர்களின் மொழி மீதான தனது பாசம் உண்மையான வெளிச்சத்தில் அங்கீகரிக்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
கொரோனா பரவல் தடுப்பிற்காக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க மத்திய அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 4000க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகபட்சமாக கேரளாவில் 1400க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது டிரம்பிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்ததும் மோடி சரண்டராகி அடிபணிந்து விட்டார் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். போபாலில் காங்கிரஸ் கட்சியினரிடையே பேசிய அவர் 1971ஆம் ஆண்டு போரின் போது இந்திரா காந்தியை எந்த சக்தியாலும் தடுக்க முடியவில்லை எனவும் அஞ்சாமல் தான் நினைத்ததை செய்து முடித்தார் எனவும் கூறியுள்ளார். இந்தியாவின் தேசிய மொழி குறித்து திமுக எம்பி கனிமொழியின் பதில் ஸ்பெயினில் கைத்தட்டல்களை பெற்றுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக எடுத்துரைக்க அந்நாட்டிற்கு சென்றுள்ள கனிமொழியிடம் புலம்பெயர் இந்தியர் ஒருவர் இந்தியாவின் தேசிய மொழி குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு கனிமொழி வேற்றுமையில் ஒற்றுமை என பதிலளித்தார். அவரின் பதில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நெல்லை பாபநாசம் அகஸ்தியர் கோயில் மற்றும் சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு செல்லும் உள்ளூர் மக்களிடம் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. அகஸ்தியர் அருவியில் குளிப்பதற்கும் வாகனங்களை நிறுத்துவதற்கும் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் இதனை எதிர்த்து சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் கட்டணம் வசூலிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மதுரை எலியார்பத்தி மற்றும் தூத்துக்குடி புத்தூர் பாண்டியபுரம் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை விதித்துள்ளது. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை அமைப்பது உள்ளிட்ட வசதிகளை முறையாக செய்யும் வரையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த நெடுஞ்சாலையில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கும் ஆணையிடப்பட்டுள்ளது. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் விளையாட இங்கிலாந்து வீரர்கள் சைக்கிள்கள் மூலம் மைதானத்தை அடைந்தனர். போக்குவரத்து நெரிசல் காரணமாக அவர்கள் சைக்கிளில் சென்ற நிலையில் இது தொடர்பான காணொலியை இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ளது. நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் நடிப்பில் உருவாகி வந்த ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளது. வினோத் இயக்கியுள்ள இப்படத்தில் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். அனிருத் இசையமைத்துள்ளார். இப்படம் பொங்கல் விருந்தாக ஜனவரி 9ஆம் தேதி திரைக்கு வரவிருக்கிறது. அரசியல் களமிறங்கியுள்ள விஜய் இதுவே தனது கடைசி படம் என ஏற்கனவே அறிவித்துள்ளார். ஜனநாயகன் படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் விஜய் தீவிர அரசியலில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக வரும் வாரங்களில் அவர் கட்சியின் மாவட்ட செயலாளர்களை சந்தித்து கட்சியின் நிலை மற்றும் மாவட்ட பிரச்சனைகள் குறித்து கேட்டறிய உள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த மாதம் விஜய் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கவிருப்பதாகவும் கூறப்படுகிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் வெப்பம் சற்று தணிந்தது. ஈக்காட்டுத்தாங்கல், வடபழனி, கிண்டி, அடையாறு, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் பலத்த மழை பெய்தது. இதேபோல் மாதவரம், பெரம்பூர், மூலக்கடை, வியாசர்பாடி, புழல் உள்ளிட்ட இடங்களிலும் மிதமான மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான தகடி, முடியனூர், பழங்கூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. 1 மணி நேரத்துக்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளின் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தமிழ்நாட்டில் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில இடங்களில் இயல்பை விட அதிகரிக்கும் வெப்பநிலையால் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் எச்சரித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகரில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸாக இருக்கலாம் எனவும் தமிழகம், புதுச்சேரியின் சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 5 மாதங்களில் 7500 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் நோய் பாதிப்பு குறித்து அறியாமல் தீவிர நிலையில் மருத்துவமனைக்கு வந்த 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காய்ச்சல், சளி உள்ளிட்ட பாதிப்புகள் ஓரிரு நாட்கள் கடந்தும் தொடர்ந்தால் மருத்துவரை அணுக பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். G7 மாநாட்டிற்கு இந்தியா அழைக்கப்படாதது இந்திய வெளியுறவுத்துறைக்கு ஏற்பட்ட 2வது பின்னடைவு என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாகவே இந்தியாவுக்கு தொடர்ச்சியாக அழைப்பு வந்து கொண்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா, பாகிஸ்தான் இடையான விவகாரத்தில் 3 தரப்பை தலையிட அனுமதித்தது மோடி அரசுக்கு முதல் பின்னடைவு எனவும் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் கராச்சி பகுதியில் நில அதிர்வு ஏற்பட்ட நிலையில் அதனை பயன்படுத்தி 216 கைதிகள் சிறையிலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். எனினும் இவர்களில் 78 பேர் மீண்டும் கைது செய்யப்பட்டு விட்டதாக காவல்துறை உயரதிகாரி காசிப் அப்பாசி தெரிவித்துள்ளார். அப்போது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் காசிப் அப்பாசி கூறியுள்ளார்.
இளங்கலை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கான தடையை நீக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. மறுதேர்வு நடத்தினால் 22 லட்சம் மாணாக்கர் பாதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளது. தேர்வு மையத்தில் ஏற்பட்ட மின் தடையால் பாதிக்கப்பட்டதாக நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் தொடர்ந்த வழக்கில் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் வரும் 6ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்பட உள்ளது. ராயபுரத்தில் அமையவுள்ள பிராட்வே தற்காலிக பேருந்து நிலையம் இம்மாத இறுதியில் பயன்பாட்டிற்கு வரும் என சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராட்வே பேருந்து நிலையத்தை போக்குவரத்து முனையமாக மாற்றுவதற்கான பணிகள் நடந்து வருவதையொட்டி ராயபுரத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. சுமார் 3 ஆண்டுகளுக்கு இந்த தற்காலிக பேருந்து நிலையம் இயங்க உள்ளது. மழைநீர் வடிகால்களில் கழிவுநீரை வெளியேற்றும் நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கான அபராதத்தை உயர்த்த சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. தற்போது குடியிருப்புகளுக்கு 5,000 ரூபாயும் நிறுவனங்களுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த பிரச்சினை தொடர்வதால் அபராதத்தை அதிகரிக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள பல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 8 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவமனை ஒருமுறை பயன்படுத்திய கருவிகளையே மீண்டும் நோயாளிகளுக்கு பயன்படுத்தியது தெரியவந்தது. இதனையடுத்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்ட சுகாதாரத்துறை மருத்துவமனை மீது உரிய நடவடிக்கை எடுக்க பல் மருத்துவ கவுன்சிலுக்கும் பரிந்துரைத்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடந்த இரட்டை கொலை வழக்கில் சிறுவன் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். கடலையூர் சாலையில் டாஸ்மாக் கடை முன்பு நின்று கொண்டிருந்த பிரகதீஸ்வரன் ஒரு கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அடுத்த அரை மணி நேரத்தில் கஸ்தூரி என்பவர் வெட்டி கொல்லப்பட்டார். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் 17 வயது சிறார் உட்பட 8 பேர் கைதாகினர். 500 ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெற வாய்ப்பு இருப்பதாக பேச்சுகள் எழுந்துள்ளன. 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு 500 ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவதை நிறுத்துவது குறித்து ரிசர்வ் வங்கி முடிவு செய்ய வாய்ப்பு இருப்பதாக வங்கித்துறை நிபுணர் அஸ்வினி ராணா தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஏடிஎம்களில் 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளை அதிக அளவில் நிரப்புமாறு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. வக்ஃப் சொத்துகளின் பதிவை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒருங்கிணைந்த இணையதளத்தை மத்திய அரசு தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வக்ஃப் சொத்துக்களை பதிவு செய்வதற்கு தேசிய அளவிலான இணையதளமாக இது செயல்படும் என கூறப்படுகிறது. வரும் 6ஆம் தேதி இந்த இணையதளம் செயல்பாட்டிற்கு வரவிருப்பதாகவும் இந்த தளம் வக்ஃப் சொத்துக்களின் மேலாண்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்த உதவும் எனவும் மத்திய அரசு வட்டாரங்கள் கூறியுள்ளன. இந்தியாவுக்கு மேலும் 2 S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களை வழங்க ரஷ்யா முடிவு செய்திருக்கிறது. இந்த 2 அமைப்புகளும் இன்னும் ஓராண்டுக்குள் வழங்கப்படும் என ரஷ்ய அமைச்சர் ரோமன் பஷ்கின் தெரிவித்தார். ஏற்கனவே வாங்கிய 3 S-400 ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் பாகிஸ்தானுடனான மோதலின் போது வெகுவாக உதவின. இந்நிலையில் ஏற்கனவே ஆர்டர் செய்திருந்த 2 S-400 அமைப்பை ஓராண்டுக்குள் வழங்க உள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் ஆட்சி காலத்தில் இந்திய ராணுவம் 9 துல்லிய தாக்குதல்களை நடத்தியதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரந்தீப் சுர்ஜேவாலா தெரிவித்துள்ளார். ராணுவ நடவடிக்கைகளை காங்கிரஸ் ஒருபோதும் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி கொண்டதில்லை எனவும் அவர் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் போன்ற நடவடிக்கைகளின் மூலம் அந்நிய நாடுகளில் உள்ள பயங்கரவாதிகளை இந்திய ராணுவம் அழிக்க தொடங்கியுள்ளதாக சசி தரூர் கூறியிருந்த நிலையில் ரந்தீப் சுர்ஜேவாலா இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூருக்காக நினைவு பூங்கா அமைக்க குஜராத் அரசு முடிவு செய்திருக்கிறது. சிந்தூர் வான் என்ற இந்த நினைவு பூங்கா இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள கட்ச் பகுதியில் அமைக்கப்பட உள்ளது. இந்திய பாதுகாப்பு படைகளுக்கும் ஆபரேஷன் சிந்தூரின் போது தேசம் வெளிப்படுத்திய ஒற்றுமைக்கும் மரியாதை செலுத்தும் வகையில் இந்த பூங்கா அமைக்கப்பட இருக்கிறது. மகாராஷ்டிராவில் 1ஆம் வகுப்பிலிருந்து மாணவர்களுக்கு அடிப்படை ராணுவ பயிற்சி வழங்கப்படும் என அம்மாநில அமைச்சர் தாதா பூசே தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள், ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோரை கொண்டு பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இளம் பருவத்திலிருந்து மாணவர்களின் மனதில் ஒழுக்கம், கட்டுப்பாடு, தேசபக்தியை வளர்க்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். தங்கள் தாக்குதலில் இறந்த 6000 யுக்ரைன் ராணுவ வீரர்களின் சடலங்களை அந்நாட்டிடம் ஒப்படைக்க ரஷ்யா ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. இஸ்தான்புல்லில் இரு நாடுகளிடையே நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இதை ரஷ்யா இந்த ஒப்புதலை தெரிவித்துள்ளது. இறந்த 6000 யுக்ரைன் ராணுவ வீரர்களை உரைநிலையில் ரஷ்யா பராமரித்து வருகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பால் உலக பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருப்பதாக பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான அமைப்பு தெரிவித்திருக்கிறது. சர்வதேச பொருளாதார வளர்ச்சி நடப்பாண்டில் 3.1% இருக்கும் என்று அந்த அமைப்பு முன்பு கணித்திருந்தது. தற்போது அதை 2.9% குறைத்து மறுமதிப்பீடு செய்துள்ளது.
வெள்ளை முடி மற்றும் தாடியுடன் பிரதமர் மோடியை கண்டதும் அவரை தனது குழந்தைகள் தாத்தாவாக பார்க்க தொடங்கிவிட்டதாக அமெரிக்க துணை அதிபரின் மனைவி உஷா வான்ஸ் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியை அவர் இல்லத்தில் சந்தித்தது குறித்து மனம் திறந்துள்ள உஷா வான்ஸ், தனக்கு அளிக்கப்பட்ட மாம்பழங்களை பார்த்த தனது மகன் இவான் அங்கேயே வசிக்க விரும்புவதாக மோடியிடம் கூறியதாகவும் நினைவு கூர்ந்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் 6.2% குறைய வாய்ப்பு இருப்பதாக ஜப்பானிய ஆய்வு நிறுவன நொமுரா தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்டி வசூல் வளர்ச்சிக்கும் ஆட்டோ விற்பனை மற்றும் வங்கிக் கடன் வளர்ச்சிக்கும் இடையே வேறுபாடுகள் இருப்பதாக நொமுரா கூறியுள்ளது. சர்வதேச பொருளாதார அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியிலும் இந்திய பங்குச்சந்தைகள் வளர்ச்சி பாதையில் இருப்பதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. மைக்ரோசாப்ட் நிறுவனம் கடந்த மாதம் 6000 ஊழியர்களை வேலை நீக்கம் செய்த நிலையில் தற்போது கூடுதலாக 300 ஊழியர்களை வேலை நீக்கம் செய்துள்ளது. எந்த துறையில் வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்த தகவலை மைக்ரோசாப்ட் வெளியிடவில்லை. மைக்ரோசாப்டில் ஏஐ பயன்பாடு அதிகரித்து வருகிற நிலையில் தொடர் வேலை நீக்கத்தில் அந்நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. தாய்லாந்து நாட்டில் வணிக வளாகத்திற்குள் புகுந்த காட்டு யானை அங்கிருந்த அரிசியிலான உணவுப் பொருட்களை சாப்பிட்டுவிட்டு சென்றுள்ளது. பொதுவாக அந்த யானை சாலையில் நடந்து செல்லும் எனவும் முதன்முறையாக இதுபோன்ற செயலில் அந்த யானை ஈடுபட்டிருப்பதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ வைரலாகியுள்ளது. இன்ஸ்டாகிராமில் புகைப்படங்களை பதிவிடுபவர்களுக்கு புதிய வசதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி இனி 3:4 விகிதாச்சாரம் கொண்ட படங்களை இனி நேரடியாக பதிவிட முடியும். இதனால் மூலப்படத்தின் தெளிவில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே பதிவிட முடியும். இதுவரை 1:1, 4:5 விகிதாச்சாரங்களில் உள்ள படங்களை மட்டுமே நேரடியாக இன்ஸ்டாவில் பதிவிடும் வசதி இருந்தது குறிப்பிடத்தக்கது. மெட்டா நிறுவனம் அதன் தளங்களில் விளம்பரம் செய்வதில் ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. இதன்படி நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகள் குறித்த விவரங்களை அளித்தாலே மெட்டாவின் ஏஐ ஒவ்வொரு பிராந்திய மக்களுக்கு ஏற்ப விளம்பர படம், வீடியோக்கள் மற்றும் கேப்ஷன்களை உருவாக்கி அதனை விளம்பரம் செய்யும். 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள் இது நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெங்களூரு பஞ்சாப் இடையேயான ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டியை இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் நேரில் கண்டுகளித்தார். முன்னதாக அவர் பெங்களூரு அணிக்கு தனது ஆதரவையும் வெளிப்படுத்தியிருந்தார். இந்தியாவால் தான் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் போட்டி மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். கிரிக்கெட் வீரர் விராட் கோலி பெங்களூருவில் நடத்தி வரும் உணவகத்தின் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உணவகத்தில் புகைப்பிடிப்பதற்கு என்று தனியிடம் ஏற்படுத்தி தரவில்லை என்ற புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 18 என்ற இந்த உணவகத்தை வேறு ஒருவருடன் சேர்ந்து விராட் கோலி கூட்டாக நடத்தி வருகிறார்.